வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய பேர் வீடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டால் ஷீட் வந்து போட்ட வீடாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டால் ஷீட்டோ இல்லை ரூஃப் வீடோ இருந்தாலும் சரி, ஹீட் அதிகமாக இருக்குது. ஹீட்டை தடுக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு வழினா ஒரு சீலிங் போடலாம். ரொம்ப சீப்பாக போடணும்னா ஒரு தெர்மோகோல் சீலிங் போடலாம். இந்த தெர்மோகோல் சீலிங் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வந்து வீடியோ இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் எப்படி போகிறதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் திரும்பவும் உங்களுக்கு வந்து அந்த தெர்மோகோல் சீலிங் வந்து எப்படி வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒருவேளை நீங்களே இதை வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களே வந்து அதை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை அதன் மூலமாக நம்ம சேனலுக்கு எதனா சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மூலயமா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் உங்கள் மூலயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து தெர்மோகோல் சீலிங் வந்து போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரூஃபோட மட்டும் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஒருவேளை நம்ம வீடு வந்து கான்கிரீட் வீடு, அதில் ஹீட் அதிகமாக இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக கான்கிரீட்டோட ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 9 அடி 10 அடி இருக்கும். நம்மளுக்கு ஒரு தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு மேலே நம்ம வந்து ஹைட் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு மேலே இருக்கலாம். ஆனால் மேலே வந்து ரூஃப்லேருந்து சீலிங்கு இடையில வந்து ஒரு அடி 1/2 அடி கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடும். நம்ம வெளியில் வராது, அது அங்கேயே வந்து உங்களுக்கு ஹீட்டு முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு இது ஹைட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 8 அடிக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீலிங் ஃபேனோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபில் நம்ம போடுற சீலிங்லேருந்து ஒரு அடி வந்து கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஏர் வந்து கொஞ்சம் கூலிங்காக வரும். நம்மளுக்கு ஏர் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். நீங்கள் சீலிங்கோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரூஃபோட அந்த ஃபேனோட ஹைட்டை வந்து நெருக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா ஏர் சுத்தமாக வராது, ஃபேன் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கும். இல்லை நான் சீலிங்கோட ஹைட்டை கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன், ஃபேனை இறக்கி போடுறேன்னா ஃபேன் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நம்ம கையை மேலே தூக்கும் போது உங்களுக்கு அதில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து ஒரு 8 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒயரத்தை முடிவு பண்ணிக்கிங்க. இதே ஹாஸ்பிட்டல் ஷீட்டு அப்படி இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஷீட்டு டேப்பர் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த டேப்பர் எங்கே இறங்குதோ அந்த இதில் அந்த ஹைட்லேருந்து ஒரு இன்ச்சு அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சீலிங்கோட ஹைட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டிங் கீழே பைப்பு வந்து இறங்கும். அந்த பைப்பு எந்த இடத்துல இறங்குதோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு வச்சு நீங்கள் கீழே வச்சுக்கிங்க. ஏன் அந்த 1 இன்ச்சுனா அந்த இடத்துல சேனல் கனம் வரும். சேனல் வந்து 1 இன்ச்சு வரும், அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஹைட்டு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் கான்கிரீட் ரூஃபாக இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் ஷீட்டுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் வந்து பத்தாமல் போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டேப்பரை கூட எப்படி ஷீட் இருக்குதோ அதே டேப்பர் கூட பண்ணிக்கலாம். இல்லை அது பார்க்குறது லுக்கு நல்லா இருக்காது, நீங்கள் டேப்பராகவே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லெவல் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். லெவல் டிப் வந்து இப்போ வந்து இந்த வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் லெவல் அடித்து நீங்கள் லெவல் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அந்த லெவல் எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் டைல்ஸ் உங்கள் வீட்டில் தரையில் வந்து டைல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டைல்ஸில் கண்டிப்பாக வந்து லெவல் அடித்து தான் வந்து டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஃப்ளோர்லலாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் ரூம்லலாம் வந்து கரெக்டாக மட்டமாக வச்சு தான் போட்டிருப்பாங்க. பாத்ரூமில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டேப்பர் அடிச்சிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் 99% வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லலாம் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் டியூப் லெவலுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ அடி உயரம் தேவையோ கார்னர் டு கார்னர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் லெவல் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து யூஸ்வலான சிமெண்ட் தர தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லெவல் டிப் வச்சு லெவலில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்.
அதுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு இடத்துல ஒரு கார்னரில் லெவல் வச்சு அது அப்படியே கார்னர் டு கார்னர் வந்து நீங்கள் லெவல் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன ஹைட் தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ஒரு மார்க்கிங் நூல் வச்சு நீங்கள் ஒரு நூல் அடிச்சிங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சுலபமான வழியாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் ரூஃப் வந்து மட்டமாக உங்களுக்கு தெரியும், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் லெவல் வந்து நீங்கள் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பைப்பில் ஹாஸ்பிட்டல் சீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டேப்பர் பைப்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க. எப்பொழுதுமே வந்து நீங்கள் நூல் மார்க்கிங் பண்ணுறீங்கன்னா அது வந்து மேலில் இருக்கிற மாதிரி வச்சு கீழே வந்து அந்த எல் சேனல் வந்து அடிக்கணும். இதெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்னா அதை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சுலபமாக ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் ஆகும் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா 1க்கு 1 எல்லுன்னு சொல்லிட்டு சேனல் வரும். அது வால் அடிக்கிறது. அது எல் மாதிரியே இருக்கும். அதான் அதனால தான் வந்து அது எல் சேனல்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஆப்போசிட் வால் டு வால் வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வர்றது வந்து டி சேனலு. அது டி மாதிரி இருக்கும், அதனால் அது டி சேனல் அது. இதில் யூஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா எல் சேனல் வந்து வாலில் அடிக்கணும். டி சேனல் வந்து அந்த எல் டு எல் வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டி சேனல் வரும். எல்லாமே 12 அடி தான் வரும். நீங்கள் எல் சேனல் வந்து மார்க்குக்கு கீழே வந்து ஹோல்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஹோல்ஸ் அது மாதிரி வந்து ஒரு அடி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல் அடித்த பிறகு மெயின் டீ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு 1/2 மீட்ரு 2 அடிக்கு 2 அடி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறது 1 மீட்டருக்கு 1/2 மீட்ரு ஷீட் தான் கிடைக்கும். நீங்கள் 1 இன்ச் ஷீட்டு வாங்கிக்கிங்க. 1 இன்ச் ஷீட்டு தான் வந்து கரெக்டாக வந்து அதில் ஃபிட் ஆகும். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதை விட கம்மியாக 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலாம் வரும். அதெல்லாம் வாங்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ஃபேன் போடுறோம் அப்படின்னா அது ஆட ஆரம்பிச்சிடும். 1 இன்ச் ஷீட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1 இன்ச் ஷீட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு 1/2 மீட்ரு வரும். இப்போ மெயின் டீ எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இந்த மெயின் டீயை வந்து டாப்பில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டாக இருந்தால் உங்களுக்கு சென்டரில் பைப் போகுதான்னு பார்க்கணும். அந்த சென்டரில் பைப்பு வந்து ஒரு வடக்கு தெற்கில் போகுது பைப்பு அப்படின்னா நீங்கள் மெயின் டீயை வந்து கிழக்கு மேற்கில் போட்டிங்கன்னா தான் சென்டரில் அந்த டீயை ஒன்று வந்து அந்த பைப்பில் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் வந்து கான்கிரீட் வீடு ரூஃப் அப்படி இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட சீட்டோட டைரெக்ஷன் எந்த பக்கம் பார்க்கணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டீயை வந்து ஒரு 12 அடி லென்த்து வரும். அந்த 12 அடி லென்த்துக்குள்ளார எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி நீட்டு, ஒரு 12 அடி அகலம் இருக்கும், 11 அடி அகலம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த 11 அடிக்கு வந்து மெயின் டீ அந்த 12 அடிக்குள்ளே எது வருதோ அதில் மெயின் டீ போடுற மாதிரி பார்த்துக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 16 அடி 12 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி சைஸில் நீங்கள் வந்து டீ சேனல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீட்டாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி போட்டு தான் ஆகணும். உங்களோட ரூம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து 4 பக்கமே வந்து அதாவது ஒரு பக்கம் வந்து 14 அடி இன்னொரு பக்கம் வந்து 16 அடி அப்படி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து ஒரு சேனலை வந்து 10 அடிக்கு வந்து அளவு வச்சு மெயின் டீ ஒரு டீ வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் நீட்டாக போட்டுங்க. அப்புறம் வந்து இந்த 10 அடியை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு துண்டு போட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 1/2 மீட்டருக்கு அளவுக்கு அதாவது 50 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின் டீயை அளந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு 10 அடி இருக்குன்னா அதில் கரெக்டாக 1/2 மீட்டர் மார்க் பண்ணிட்டு எத்தனை மெயின் டீ வருதோ அதை கட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து செவுறு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா ஒரே அளவாக வெட்டி போடலாம். இல்லைன்னா ஒரு இடத்துலையுமே என்ன அளவு இருக்குதோ அதை செக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி போட்டு அதாவது நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டீ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து குறுக்கு டீ போடணும். இப்போ வந்து நீங்கள் 1/2 மீட்டருக்கு ஒரு மெயின் டீயை போட்டிருக்கீங்கனால அதுக்கடுத்து 1 மீட்டருக்கு அளவு வச்சு நீங்கள் குறுக்கு டீயை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி போடணும். இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கிங் நூலை வந்து நீங்கள் கட்டிட்டு அந்த 1 மீட்ரு ஒரு எண்டில் அளவு வச்சுட்டு இன்னொரு மீட்டரில் இன்னொரு சைடில் ஒரு மீட்டர் அளவு வச்சு அந்த மார்க்கிங் நூலை வச்சுட்டு அதுக்காக வந்து குறுக்கு டீயை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து 1 மீட்டர் அளவு வச்சு நீங்கள் அடுத்த லைன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது நேராக வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அடுத்து குறுக்கு டீயை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி மெயின் டீயை வந்து நீங்கள்
அந்த மார்க்கிங் நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு அதில் வந்து மட்டம் கரெக்டாக வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்று சேனலை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி பைப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை கம்பி வச்சு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக சேனல் வந்து மெயின்டியை வந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா கீழே வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டைப்பில் வந்து ஷீட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம டீயில் வந்து ஒரு அரை அடி வந்து அளவு வச்சு கரெக்டாக டீயோட டாப்பில் வந்து ஒரு 4 mm வந்து ட்ரில் பண்ணி நம்ம வரிசையில் ட்ரில் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஷீட்டையும் வச்சுட்டு நடுவில் இருக்க டீ கூட நம்ம ஆணி 2 இன்ச் ஆணியை சொருகினோம்னா 2 டீயுமே வந்து 2 ஷீட்டுமே வந்து அந்த ஆணி வந்து பிடிச்சிக்கும். அது எப்படின்னு நான் அதில் காட்டுறேன் பாருங்கள். அதுமாரியும் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம அரை அடி வந்து நம்ம ஆணி போட்டாலும் ஒரு சில இடத்துல கார்னரில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டு வந்து சரியாக பிடிக்காமல் இருக்கும். ஃபேன் போடும்போது அது கண்டிப்பாக வந்து ஷேக்கிங் ஆகும். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டுற மாதிரி பாருங்கள், ஃபெவிகாலில் வந்து எஸ்கெட்சின்னு சொல்லிட்டு வரும், ஒயிட் கலர் வரும், வுட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி சேனலில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நிறைய இடத்துல வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷீட்டை வந்து நீங்கள் அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் ஷீட்டை வந்து அதுமாரி போட்டுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம டீயில் தான் வந்து நம்ம ஆணி வந்து போடுற மாதிரி இருக்கும். வாலில் அடிச்சிருக்க எள்ளு வந்து அதில் எதுவும் நம்ம வைக்க முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணி வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெயிட் வைப்பாங்க, கல் இதை மாதிரி வைப்பாங்க. நீங்கள் இதை மாதிரி எஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஷீட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங்குமே இருக்காது. சீலிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை நீங்கள் லைட் ஃபிட்டிங் போடுறீங்க அப்படின்னா எங்கெங்கே லைட் ஃபிட்டிங் போடுறீங்களோ அங்கங்கே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஃபிட்டிங்ஸ் வாங்கிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போடும் போது ஷீட்டோட சென்டரில் போடாமல் ஒரு சேனலுக்கு ஓரமாக வர மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ தான் அதோட வெயிட் தாங்கும். ஒருவேளை நீங்கள் சென்டராக போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங்ஸை வந்து ஒரு கம்பியை கட்டி மேலே ரூஃபில் எதனா சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து இழுத்துக்கிட்டு வராது. நீங்கள் கரெக்டாக அதை ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் அதில் வந்து லைட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் ஓட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் ஒயரிங் பண்ணிவிடுங்க. ஒயரை வந்து எங்கெங்கே லைட் வருதோ அங்கங்கே இழுத்து விட்டுருங்க. நீங்கள் ஷீட்டு போடும்போது கரெக்டாக அதுக்கு நேரம் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு ஒயரை வெளில எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து கரெக்டாக ஒரே ஒரு ஹோல்ஸில் மட்டும் தொங்குற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம ஷீட்டை வந்து ஃபேன் ராடை வந்து ஃபேனை கட்டிட்டு ஃபேன் ராடை மட்டும் தொங்க விட்டுட்டு நீங்கள் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு சேனலில் ஒரு எண்டுலேருந்து அந்த ஃபேன் ராடு வரைக்கும் அளந்துட்டு அதேமாதிரி இன்னொரு எண்டுலேருந்து 2 எண்டுலேருந்து வந்து அளந்து எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அந்த அளவுக்காக வந்து ஷீட்டில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேனில் ராடில் சொருகிட்டு ஷீட்டை எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் ஃபேனை மாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒரு ஹோல்ஸில் மட்டும் தொங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய ஹோல்ஸ்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. அப்படி பண்ணிங்கன்னா சீலிங்கோட ஒர்க்கர் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதையும் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். மேஜராக வந்து சீலிங் பண்ணுறது இது ஈஸி தான், எல்லாருமே பண்ணலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.